ஜானி கொஞ்சம் பணக்காரனாகிவிட்டான். அவனுக்கு ரோசி மேல் ரொம்ப நாளாக ஒரு கண். நைசாக அவளிடம் போய் பேச்சு கொடுத்து பார்த்தான். 1000 ரூபாயை கொடுத்தால் ஒரு இரவு அஜால் குஜால் செய்ய சம்மதிப்பாள் என்று தெரிந்தது. சரி என்று ஒப்புக்கொண்டான் ஜானி. அந்த இரவும் முடிந்தது. பணத்தைக் கேட்டாள் ரோசி. தபாலில் அனுப்புவதாகச் சொல்லிவிட்டு புறப்பட்டான் ஜானி. அடுத்த வாரம் ரோசிக்கு தபாலில் செக் வந்தது. ஆனால் வெறும் 500 ரூபாய்க்கு செக் அனுப்பியிருந்தான். ரோசிக்கு சரியான கோபம். நேராக அவனது அலுவலகத்திற்குப் போனாள். ஆனால் ஜானியை எல்லோர் முன்னாலும் அவமானப்படுத்த அவளுக்கு விருப்பமில்லை. ஆகவே, நீ ஒரு வீட்டை வாடகை எடுத்து சந்தோஷமாக இருந்தாய், ஞாபகமிருக்கிறதா? ஆனால் பேசியதில் பாதித்தொகையை மட்டும்தான் அனுப்பியிருக்கிறாய் என்றாள். ஜானிக்கு அவள் சொல்ல வந்த விஷயம் புரிந்தது. இதோ பார், நீ வாடகைக்கு விட்ட வீடு ஏற்கனவே உபயோகப்படுத்தியது என்பதை நீ சொல்லவில்லை. அதுபோக வீடு ரொம்பப் பெரிசு. வீடு வேற ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது என்றான். ரோசி லேசுப்பட்ட ஆளில்லை. நீ வாடகைக்கு எடுப்பதற்கு முன்னாடி இது பழசா புதுசான்னு கேட்டிருக்கணும். வீடு பெருசா இருந்ததுன்னா அதை நிரப்பும் அளவுக்கு உன்கிட்ட சாமான் இல்லாதது உன் தப்பு. வீடு ஜில்லுன்னு இருந்ததுன்னா சூடாக்க உனக்குத் தெரிந்திருக்கணும். அது என் தப்பில்லை. ஜானியிடம் மூச்சுப் பேச்சில்லை. மறுபேச்சுப் பேசாமல் 500 ரூபாயை எடுத்துக் கொடுத்தான்.